வணக்கம் நண்பர்களே! இன்று நாம் நமது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சக்தி வாய்ந்த, அதிசயமான, ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முனியப்ப சுவாமியின் கோவிலைப் பற்றி பார்க்கப் போகின்றோம். அந்த முனியப்ப சாமி கோவிலின் பெயர் வாகையடி முனியப்ப சாமி கோவிலாகும். இந்த கோவில் பற்றிய காணொளியை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும். அப்படியே இந்த செல்வா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வாகையடி முனியப்ப சாமி என கமெண்ட் செய்து ஷேர் செய்யவும். வாருங்கள் முனியசாமியை தரிசிக்கலாம். முனியப்ப சுவாமி கோவில் அமைவிடம் வாயாடி முனியப்ப சாமி. இந்த கோவில் இதம்பாடல் கிராமத்தின் அருகில் ராஜாக்கால் பாளையம் கிராமம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது. இவ்விடம் ராமநாதபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரமும், ஏர்வாடி தர்காவிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரமும், சிக்கலில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. இதம்பாடல் வாகையடி முனியப்ப சுவாமி கோவில் அப்பகுதி மக்களின் காவல் தெய்வமாகவும் வழிபாட்டு தலமாகவும் விளங்குகிறது. கிராமத்தின் காவல் தெய்வமான முனியப்ப சாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் சுற்று வட்டார மக்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற பொங்கல் வைப்பது மற்றும் ஆடு பலியிட்டு வழியிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். மற்ற முனியப்ப சாமி கோவில்களைப் போலவே இங்கும் தமிழ் மாதங்களான மாசி அல்லது பங்குனி மாதங்களில் வருடாந்திர திருவிழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இங்கு எப்பொழுதும் சேவல் சப்தம் கொக்கரக்கோ என கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால் இந்த கோவிலை சேவல் கோவில் என்றும் அழைப்பார்கள். இங்குள்ள மூலவர் வாகையடி முனியப்ப சுவாமி ஆவார். அவரின் பீடத்தில் உருவத்திற்கு பதிலாக 3 சூலாயுதம் பொருத்தப்பட்டிருக்கும். எப்பொழுதும் எலுமிச்சைப்பழம் மாலை சூடி இருக்கும். மணி தீபம் ஒலித்து கொண்டு எரிந்து கொண்டே இருக்கும். இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தில் ஆதி காமாட்சி அம்மன் மேற்கிலிருந்து கிழக்காக முனியப்ப சுவாமியின் நேர் எதிர்ப்புறம் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கின்றாள். பக்தர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதியில் உள்ள இந்த கோவிலில் அதிகமாக வருகை புரிகின்றார்கள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் மற்றும் கிடாவெட்டு நேர்த்திக்கடன் நடந்து கொண்டே இருக்கின்றன. வாகையடியின் பெயர் வர காரணம்: முன்னொரு காலத்தில் இவ்விடத்தில் மருத்துவ குணம் வாய்ந்த வில்வ மரங்கள் அதிகமாக இருந்ததாகவும், அவ்விடத்தில் முனியப்ப சாமி கோவில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இந்த கோவிலுக்கு வாகை முனியப்ப சாமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. சேவல்களின் சிறப்பு: இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு பக்தர்கள் நேர்த்திக்கடனுக்காக விடப்படும் சேவல்களே. கோவில் வளாகம் முழுவதும் உலா கொண்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்து கொண்டே இருக்கும். இது ஒரு அதிசயமே. அந்த பகுதியில் விளைநிலங்களில் விளைந்த முதல் அறுவடை நெல், சிறு குறு தானியங்களை மூட்டைகளாக கட்டி பக்தர்கள் கோவிலுக்கு வழங்குவார்கள். அவற்றில் இருந்து சேவலுக்கு இரை வழங்கப்படுகின்றன. இரவு நேரங்களில் சேவல்கள் கூட்டமாக அருகருகே அமர்ந்து ஓய்வெடுக்கின்றன. சேவல்களை திருடர்கள் திருடவே முடியாது. நகை பணம் தொலைந்தால் திரும்பவும் கிடைத்துவிடும். திருமண தடை நீக்கம், குழந்தைகள் தடை நீக்கம், பில்லி சூனியம் நீக்கம், மாணவர்களின் கல்வி தடை நீக்கம், தொழில் வியாபார தடை நீக்கம் போன்றவை நம் முனியப்ப சுவாமி பக்தர்களின் தடைகளை நீக்கி நிம்மதி தருகின்றார். இவ்வாலயத்தில் விநாயகர், முருகன், ராக்காச்சி அம்மன், முத்துப்பேச்சி, கருப்பணசாமி போன்ற தெய்வங்களும், பக்தர்களின் தண்ணீர் பிரச்சனையை நீங்க மிகப்பெரிய குளம் மற்றும் கிணறும் உள்ளது. இந்த கோவில் மன்னர்கள் காலத்தில் உள்ளதாகவும் 3500 ஆண்டுகள் பழமையானதாகவும் அங்குள்ள பூசாரி கூறுகின்றார். நண்பர்களே, இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது வாருங்கள். முனியப்பரின் அதிசய அருளை பெறுங்கள். மேலும் கோவில் பற்றி ஆன்மீக தகவலுக்கு செல்வா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.